போக போகிறோம். சரிங்களா? அப்போ கடைசியாக பார்த்த 2 பாகத்தில் என்ன பார்த்துருந்தோன்னு சரி பார்த்தீங்கன்னா, எது சபை அப்படின்னா ஒரே ஒரு பதில் தான், கிறிஸ்துனுடைய சரீரம்தான் சபை. அந்த சபையாக மாறுவதற்கு தான் இன்னைக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அப்படின்னா அந்த சபை எதன் அடிப்படையில் அவருடைய சரீரமாக சபையாக மாற முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்பின் பிரமாணம் சத்தியத்தின் அடிப்படையில் தான் மாற முடியும். ஸோ அந்த சத்தியத்தில் எப்படி இருக்கணும்னா, கல் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும். பேதுருவே நீ கல்லாக இருக்கிறாய், அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் நம்மளையும் அந்த விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது, நாமளும் அந்த விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது சபையாக மாற முடியுன்றதை அங்கே சொல்லி காமிச்சார். சரிங்களா? அப்படி மாறக்கூடியவங்களுக்கு தான் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான அழைப்பை கொடுத்துருந்தான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த அழைப்புக்குள்ளே வரவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 முக்கியமான பாயிண்ட்டை சொல்லி காமிச்சார். அழைக்கப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, உண்மையுள்ளவர்கள்னு சொல்லி காமிச்சார். அப்போ இந்த அழைப்பை பெற்றவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா அந்த நிலைமையில இருந்துட்டாங்கன்னா அவங்க கிறிஸ்துவுடைய சரீரமாக சபையாக மாற முடியாது. அப்போ அடுத்த நிலைமைக்குள்ளாக என்ன பண்ணணும்னா வளர்ந்து கடந்து நம்ம போகணும்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அப்போ அது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை எதுன்னு சொல்லி கவனிக்கும் போது அது ஞானஸ்தான உடன்படிக்கையை அடையாளப்படுத்துதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறமா ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறமா, அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த நிலைமைக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா எப்படி வாழணுன்றதை கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். சரிங்களா? அப்படி வாழும்போது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் விரும்புகிற மாதிரி, அவர் எதிர்பார்க்குற மாதிரி அந்த எதிர்பார்ப்புக்குள்ள வாழும்போது அவங்க தான் சபையாக மாற முடியுன்றதை உறுதிப்படுத்தினார் இல்லையா? அப்படி அவருடைய சரீரமாக வரக்கூடியவங்களுக்கு ஏதாவது எண்ணிக்கை இருக்குதா? காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சபைன்னு சொல்லக்கூடிய அழைப்பை அவர் எந்த காலப்பகுதியிலேருந்து தொடங்கினார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் பெந்தகோஸ்தே நாள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணார். சரிங்களா? அந்த அழைப்புக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கோம்னு சொல்லி பார்க்கணும். அப்படின்னா அன்றைய நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அநேகர் வாழ்ந்திருப்பாங்க இல்லையா? கொடான கோடி ஜனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றி அவங்க வாழ்ந்திருப்பாங்க. அப்படின்னா இவங்க எல்லாருமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமாக சபையாக மாறி பரலோகத்தில் உட்கார்ந்து அவர் கூட உட்காந்து ஆளுகை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்படி வரும்போது அவர் என்ன பண்ணிக்காருன்னா, இது ஒரு லிமிட்டட் ஆஃபர் மாதிரி. எல்லாரும் என்ன பண்ண முடியாதுன்னா அவருடைய சரீரமாக மாற முடியாது. ஆனால் எல்லாருக்கும் சரீரமாக சபையாக மாறக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அந்த வாய்ப்பில் எப்படி வாழணுன்றதை இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ இதுக்கு ஏதாவது ஒரு லிமிடேஷன் வச்சிருக்காருன்னு சொல்லி வேகத்துக்குள்ள நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது வச்சிருக்கார் நம்ம பார்க்க போகிறோம். அதான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு பாகம் சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? அப்படின்னா இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவருடைய சரீரமாக சபையாக மாறக்கூடிய பிள்ளைகளுடைய எண்ணிக்கை ஏதாவது பைபிள் இருக்குதா அப்படின்னு சொல்லி நான் பார்க்க போகிறோம். ஏன் இந்த கேள்வி வந்துச்சு அப்படின்னா, பெந்தகோஸ்தே நாள்ல இருந்து அவருடைய சரீரமாக சபையாக மாறக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கும் போது கோடான கோடி ஜனங்கள் வாழ்ந்திருப்பாங்களே, அப்போ எல்லாருமே அங்கே உட்காந்து பரலோகத்தில் உட்காந்து ஆளுகை செய்ய முடியுமா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அன்புக்குரிய கிறிஸ்தவ பிள்ளைகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பரலோக வாய்ப்புக்கு நம்ம எல்லாம் தகுதி ஆகிடுவோம், நம்மளை தகுதி ஆக்கிடுவார், நம்ம எல்லாருமே பரலோகம் போயிடலாம் அப்படின்ற சிந்தனைகளை பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நம்பிக்கை தவறல்ல, ஆனால் ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த தகுதி நம்மளுக்கு வேணுன்றதான் இங்கே முக்கியமான விஷயம் சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? அப்படின்னா ஏதாவது எண்ணிக்கை இருக்குதா அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது ஒரு சில வசனங்கள் நமக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்லி நம்பிக்கை கொடுத்து உறுதிப்படுத்தியிருக்கிறார். அப்போ அவருடைய திட்டத்துக்குள்ளாக அவர் சொல்லக்கூடிய காரியம் நம்ம சரியாக புரிஞ்சுக்கிறோமான்றதான் முக்கியமான விஷயம். சரிங்களா? அப்போ ஒரு முக்கியமான வசனத்தை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம படிக்க போகிறோம். படிச்சுட்டு அதுக்கப்புறமாக எண்ணிக்கைக்கு சொல்லப்பட்ட வசனங்கள் என்ன பண்ண போகிறோம்னா கவனிக்க போகிறோம். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவருடைய சரீரமாக சபையாக மாறக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சில அடையாள பெயர்களை பார்த்தீங்கன்னா நம்முடைய வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி என்னென்ன பேர்லாம் கொடுத்துருக்கான்றதை முதல்ல கவனிக்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? பாருங்க, லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் படிங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பயப்படாத சிறுமந்தையே. பாத்தீங்களா? அப்போ என்ன சொல்றான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிறுமந்தை அப்படின்னு சொல்லி ஒரு அடையாள பெயரை அங்கே கொடுக்கலான்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக. பார்த்தீங்களா? கற்புள்ள கன்னிகை அப்படின்னு சொல்லி 2வது ஒரு அடையாள பெயரை இங்கே கொடுத்துருக்கான்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அடுத்தது 3வது வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியனுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். பாத்தீங்களா? மனைவி அப்படின்ற 3வது ஒரு அடையாள பெயரை கொடுத்திருக்கான்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷத்துல 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2ஆம்
8ஆம் வசனம், யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. பாத்தீங்களா, புதிய எருசலேம்ன்ற ஒரு பெயர் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா மணவாட்டின்ற ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி. பாத்தீங்களா, அடுத்தது கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானார். பாத்தீங்களா, அவரே சபையாகிய சரீரத்துக்கு. அப்ப சபைன்ற ஒரு பேர் பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சரீரமாக சபையாக மாறக்கூடிய பிள்ளைகளுக்கு என்னென்ன பெயர்கள்லாம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது ஒரு 6 பெயர்கள் அங்கே கொடுக்கப்பட்டுச்சுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? என்னென்ன பெயர்கள்? புதிய எருசலேம், மணவாட்டி, கற்புள்ள கன்னிகை, மனைவி, சிறுமந்தை, சபை அப்படி சொல்லக்கூடிய ஒரு 6 பேர் பார்த்தீங்கன்னா அங்கே கொடுக்கப்பட்டுருச்சு பார்க்குறோம். அப்போது இந்த மாதிரி ஒரு அடையாள பெயர்களோடு வரக்கூடிய அவருடைய சரீரம் இருக்கு இல்லையா, அவங்க தான் சபை. அப்போது அவங்களுக்கு ஏதாவது எண்ணிக்கை இருக்கான்றதான் ஒரு கேள்விக்குள்ள நம்ம உள்ள கடந்து வந்தோம். புரிஞ்சுங்களா? அப்போ அதுக்கான ஒரு நேரடியான பதில்களை எங்கெங்கெல்லாம் ஆண்டவர் வச்சிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதுக்கான பதில்கள் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ஆதியாமத்திலையும் வசனம் இருக்குது, யாத்திராமத்திலையும் வசனம் இருக்குது, இப்படி அநேக இடங்கள் வசனங்கள் இருக்குது. நமக்கு எந்த இடத்துல அது சரியாக புரியுமோ அதை மட்டும் இப்போ என்ன பண்ணலாம்னா எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமாக மாறக்கூடிய அந்த பிள்ளைகளோட எண்ணிக்கை சொல்லப்பட்ட டைரக்ட் இடங்களுக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். சரிங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டு இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். பாத்தீங்களா, 144,000 பேர் அப்படின்னு சொல்லப்படுச்சு. 144 அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போது இந்த 144ன்றது சில பேருக்கு சந்தேகம் வரலாம். அதை எப்படி இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமாக மாறக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கைக்கு இந்த வசனத்தை ஒப்பிட்டு பேசலாம்? காரணம் என்னன்னா, இந்த வசனம் யாரை அடையாளப்படுத்தி பேசுது? மறுபடியும் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டு இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும். பாத்தீங்களா, இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். பாத்தீங்களா? அந்த கோத்திரத்திலிருந்து எடுக்கப்பட்டவங்க தான் 144,000 பேர் சொல்லப்பட்டிருக்கே தவிர நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமாக மாறக்கூடிய சபையினுடைய எண்ணிக்கை இதுவல்லன்றது சில பேரோட எண்ணங்களா இருக்கலாம் இல்லையா? அப்படின்னா தவறு கிடையாது. ஆனால் என்ன பண்ண போறோம்னா, இங்கே என்ன மீன் பண்றான்றத அந்த வசனங்கள் வச்சே படிக்கும்போது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுவீங்க, ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுவீங்க இல்லையா? அப்போ அதனால தான் நம்மகிட்ட அநேக வசனங்களை சொல்லி காமிச்சாரு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்ன்னு சொல்லி காமிச்சார். அப்போ நீங்கள் அனைவரும் என்ன பண்ண போறீங்கன்னா, நம்முடைய ஆண்டோடைய மகிமையை என்ன பண்ண போறீங்கன்னா நீங்கள் பார்க்க போறீங்க. ஏன்னா இந்த இடத்துல டைரக்டா 144 இஸ்ரேல் ஜனங்கள் எழுதப்பட்டிருக்குது. அது எப்படி சபை நீங்கள் சொல்லுவீங்கன்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரும்போது ஆண்டவர் பதில் நேரடியாக கொடுக்க போறாரு. கவலைப்படாதீங்க, இது ஒரு இடம். சரிங்களா? அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷத்துல 14ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். பாத்தீங்களா? அப்போ அந்த சியோன் மலையில ஆட்டுக்குட்டியானவர் அவர் கூட யார் நிக்கிறாங்கன்னா 144 தான் நிக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? 2வது இடத்துல நம்மளுக்கு காமிச்சிருக்காரு. 3வது இடம் படிங்க, அதுல 3ஆம் வசனம் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரை அல்லாமல் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ள கூடாது இருந்தது. பாத்தீங்களா? சோ இதெல்லாம் டைரக்டா சொன்ன இடங்கள். இதையும் மீறி பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் 21ஆம் அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்குது, 22ஆம் அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்குது. சரிங்களா? யாத்திராமத்திலையும் சொல்லப்பட்டிருக்குது. இது மாதிரி அநேக இடங்கள் இருக்குது. அதெல்லாம் பின்னாடி அடுத்தடுத்து வரக்கூடிய வகுப்பில் நம்ம ஆழமாக கவனிச்சிக்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்த முக்கியமான இன்னொரு கேள்வின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்படின்னா இந்த இடத்துல இந்த 144 சொல்லக்கூடிய ஒரு நம்பர் கொடுத்துருக்காரு இல்லையா? ஏன் இந்த 144 நம்பரை முதல்ல கொடுத்தாரு அவரு?
அப்படின்ற ஒரு காரியம் நமக்கு தெரியணும் இல்லையா? நம்ம அதை குறித்து கூட ஒரு சின்ன ஹிண்ட் பைபிள் இருக்குது, நம்ம அதை படிச்சு என்ன பண்ணலாம்னா நம்ம உள்ள வரலாம்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் மாதிரியே மாறுறவங்களை யாருடைய சந்ததின்னு சொல்லி வேதத்தில் ஆண்டவர் சொல்லி காமிச்சிருக்கார். ஞாபகம் இருக்கலாம் உங்களுக்கு? படிக்கலாமா? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் படிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல், ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. பாத்தீங்களா? உங்கள கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாயும். பாத்தீங்களா? நாம கிறிஸ்துவை உடைய பிள்ளைகளா இருந்தோம் அப்படின்னா ஆபிரகாமுடைய சந்ததி அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்லி காமிச்சிருக்கார். புரிஞ்சுங்களா? அதனால தான் பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த 1,44,000 1,44,000 குறித்து என்ன பண்ணாருன்னா அடையாளமாக என்ன பண்ணிருக்காருன்னா சொல்லி காமிச்சிருக்காரு. படிக்கலாமா? ஆதியாகமத்துல 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். பாத்தீங்களா? சோ ஆபிரகாமுடைய சந்ததி 400 வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா உபத்திரப்படுவாங்க அப்படி சொல்லப்பட்டுச்சு. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் ஆண்டவருடைய திட்டங்கள் அடங்கிய சத்தியங்கள். அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு வசனத்துக்குள்ளாக ஆண்டவருடைய சத்தியம் அடங்கி இருக்குது. அப்போ ஆபிரகாமுடைய சந்ததி என்ன பண்ணுவாங்கன்னா 400 வருஷம் உபத்திரப்படுவாங்க. புரிஞ்சுங்களா? அப்ப நம்ம யாருடைய சந்ததியா மாற போறோம்? ஆபிரகாமுடைய சந்ததியா மாற போறோம். அப்ப ஆபிரகாமுடைய சந்ததியா மாறினாதான் நம்ம கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக சரீரமாக மாற முடியுன்றதையும் சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அப்படின்னா இந்த ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட உள்ள அடங்கியிருக்கக்கூடிய சத்தியம் என்ன அது நமக்கு தெரியணும். புரிஞ்சுங்களா? அப்படின்னா ஆபிரகாமுடைய சந்ததியார் எவ்வளவு வருஷம் உபத்திரப்படுவாங்களாம்? 400 வருஷம் உபத்திரப்படுவாங்கன்றத ஒரு உண்மை இங்க மறைச்சு வச்சிருக்காரு. சரி பார்க்கிறோம். அது என்ன 400 வருஷம்? இதுக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய சத்தியம் என்னன்றதை இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்படின்னா வேதத்தை பொறுத்த மட்டும் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு நாள்ன்றத ஆண்டவர் சொல்லி காமிச்சிருக்கார். அதாவது ஆண்டவருடைய திட்டங்களை கணக்கிடுறதுக்காக அவர் சில வழிமுறைகளை கொடுத்திருக்கார். சில காலங்களை அவரை நியமிச்சு காமிச்சிருக்கார். அதை எடுத்துதான் ஆண்டவர் சொல்லக்கூடிய காலங்களுடைய உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்றத நம்ம சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை வருஷன்றத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? படிக்கலாமா? 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ராஜாவுக்கும் அவன் அரண்மனைக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை சேகரிக்கிற 12 மணியக்காரர் சாலமோனுக்கு இஸ்ரவேல் தேசமெங்கு வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மாதத்துக்கு ஒவ்வொருவராக வருஷம் முழுவதும் பராமரித்து வந்தார்கள். பாத்தீங்களா? சாலமோன் ராஜாவுடைய அரண்மனையில வேலை செய்யறதுக்காக 12 ஊழியக்காரர்களை வேலைக்காரர்களை ஆண்டு வச்சிருந்தார். அவங்க மாசத்துக்கு ஒவ்வொருத்தரா போவாங்கன்னு சொல்லி காமிச்சார். அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. புரிஞ்சுங்களா? அப்படின்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு நாள் அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன பண்ணிடலாம்? அந்த நாளையும் மாதத்தையும் நாம பெருக்கணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கான நாள் கிடைச்சிடும் இல்லையா? புரிஞ்சுக்கோங்க. இதை ஏன் கனெக்ட் பண்றேன்றத நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். அப்படின்னா இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு நாள் அப்படின்னு என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிள் ஃபார்முலா ஆண்டு சொல்லி கொடுத்துருக்காரு. படிக்கலாமா? ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா நோவுடைய பீரியட்ல வெள்ளம் கீழ்ப்படியாத எல்லாரையும் அழிச்சிச்சு இல்லையா? அந்த சம்பவத்துக்குள்ளதான் இப்போ நமக்கு தேவைப்படக்கூடிய உண்மைகளையும் உள்ள வச்சிருக்காரு. சரிங்களா? புரிஞ்சா பேக்ரவுண்டு? படிக்கலாமா? ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. பாத்தீங்களா? அப்படின்னா தண்ணி என்னைக்கு வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா 2வது மாசம் 17ஆம் தேதி தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. புரிஞ்சுங்களா? கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வசனத்தை. அடுத்து தண்ணி இந்த பூமி மேல எவ்வளவு நாள் இருந்துச்சு அது படிக்கலாமா? அதிலே 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருந்தது. பாத்தீங்களா? ஜலம் என்ன பண்ணுச்சா? 150 நாள் பூமி மேல இருந்துச்சுன்னு சொல்லி காமிக்கிறார் இல்லையா? அப்படின்னா தண்ணி எப்ப வத்தி போச்சு?
150 நாள் தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போ 150 நாளுக்கு அப்புறமா தண்ணி வடிய ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ 150 நாள் தான் தண்ணி அங்கே ஃபுல்லாக இருந்த டைம். தண்ணி எப்போ வர ஆரம்பிச்சது? 2வது மாதம் 17ஆம் தேதி. இதை மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா? இப்போ அடுத்த முக்கியமான வசனம் உள்ள போகிறோம். நாம் படிக்கலாமா? ஆதியாகமத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே வந்தது. 150 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. பாத்தீங்களா? 150 நாளுக்கு பின்னாடி ஜலம் வடிந்தது. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலையின் மேல் தங்கிற்று. பாத்தீங்களா? நல்லா புரிஞ்சுங்க அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஒரு சின்ன கால்குலேஷன் தான். தண்ணி வர ஆரம்பிச்சது 2:17. தண்ணி எவ்வளவு நாள் இருந்துச்சு? 150 நாள் இருந்துச்சு. கிளியர் பண்ணிட்டார் இல்லையா? அப்படின்னா தண்ணி வடியும் போது அந்த பேழை எங்க போய் தங்கிருச்சு? இப்போ அரராத் மலையில தங்கிருச்சு. அது எந்த மாசம்? 7ஆம் மாசம் 17ஆம் தேதி. அப்படின்னா 2:17 தண்ணி, 7:17 ஜலம் அடிந்ததுன்னு சொல்லி காமிக்கிறார். இடைப்பட்ட காலம் எவ்வளவு? 5 மாசம். 5 மாசம். புரிஞ்சுங்களா? அப்படின்னா 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல தண்ணி இருந்ததோ 150 நாள். அதை மாசத்துல கன்வெர்ட் பண்ணி அவரே எழுதிட்டாரு. 5 மாசம் எழுதிட்டார். எங்க 5 மாசம் எழுதிருக்காரு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஆதியாகமத்துல 7ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல தண்ணி வந்தது 2:17. தண்ணி வடிய ஆரம்பிச்சது 7:17. இடைப்பட்ட மாசம் 5 மாசம். கிளியர் பண்ணார். புரிஞ்சுங்களா? 5 மாசம் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு நாள்? 30 நாள். புரிஞ்சுங்களா? அப்ப 30 × 5 எவ்வளவு? 150 நாள். 150 நாள்னா 5 மாசம். புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ ஒரு மாசத்துக்கு 30 நாள் அப்படின்னா 12 மாசத்துக்கு எவ்வளவு? 12 மாசத்துக்கு 360 நாள் அப்படின்றத இப்ப தெளிவுபடுத்தினார். புரிஞ்சுங்களா? சோ இதுக்குள்ள ஏன் வந்தோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆதியாகமத்துல 15ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல ஒரு அருமையான சில வருஷங்களை நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிக்க வச்சார். எந்த வருஷங்கள்? படிங்க மறுபடியும். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இந்த அடையாள பாஷையை நமக்கு எப்படி புரிய வைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய சந்ததி அவங்க உபத்திரப்படுவாங்க. அவ்வளவுதான். எவ்வளவு நாள்? 400 வருஷம் சொல்லி காமிச்சார். அப்ப 400 வருஷம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 12 மாசம். ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு நாள்? 360 நாள். புரிஞ்சுங்களா? இப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, வீட்டுல எல்லாம் உட்காந்துருப்பீங்க இல்லையா? அப்போ 400 வருஷம் × 360 போட்டு பாருங்க. எவ்வளவு வந்துடும்? 1,44,000 கணக்கு உள்ள அடங்கியிருக்கும். அதான் புரிஞ்சுக்கோங்க. 400 வருஷம் × 360 போட்டு பார்த்தீங்கன்னா 1,44,000 சொல்லக்கூடிய ஒரு கூட்டுத்தொகை வரும். அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் என்ன புரிய வைக்க விரும்புறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய சந்ததி உபத்திரப்படுவாங்க. அப்போ உபத்திரத்துக்குள்ள இருந்து வெளியில வரவங்க தான் கிறிஸ்துவுடைய சரீரமாக சபையாக மாற முடியுமே தவிர வேற யாரும் மாற முடியாது. சிம்பிளா என்ன பண்ண முடியாதுன்னா, பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. பரலோகத்துக்குள்ள எப்படிதான் பிரவேசிக்க முடியும்ன்றது ஆண்டவர் சொல்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பாத்தீங்களா? அநேக உபத்திரங்கள் வழியா தான் பிரவேசிக்க முடியும்ன்றதையும் அங்க தெளிவுபடுத்தி காமிச்சார். அதே மாதிரி 2 தீமோத்தேயுல 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். பாத்தீங்களா? அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசித்ததற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? அப்படின்னா ஆபிரகாமுடைய சந்ததியாக கிறிஸ்துவுடைய சரீரமாக மாறக்கூடிய பிள்ளைகளுக்கு அடிப்படையான அடையாளமே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பட்டமாரி பாடுகள், ஆபிரகாம் மாதிரி விசுவாசம். அப்படி இருந்தாதான் அவருடைய சரீரமாக சபையாக மாற முடியுமே தவிர இல்லைன்னா மாற முடியாதுன்றதை அங்கே சொல்லி காமிச்சார். அதனால தான் 1,44,000 நம்பர் என்ன பண்ணாரா, விசேஷமா அவருடைய திட்டத்துக்குள்ள என்ன பண்ணாரா கொண்டு வந்தான்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ அடுத்த முக்கியமான ஒரு கேள்வி அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல 7ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் படிக்கும்போது இந்த 1,44,000 யாருன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது இஸ்ரேல் கோத்திரம் சொல்லி எழுதப்பட்டிருந்துச்சு இல்லையா? அந்த வசனங்களை தொடர்ந்து படிக்க போறோம்.
அதை படிக்கும்போது உங்களுக்கு சில உண்மைகள் உள்ள மறைஞ்சிருக்குன்றதை நீங்க கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? தொடர்ந்து படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டு இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000 பேர். ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. மனேசர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. லேவி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இசக்கார் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. பென்யமீன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. பாத்தீங்களா? அப்படின்னா ஒரு 12 கோத்திரங்களை சொல்லிட்டு 12 × 12,000 12,000 அப்படின்னு சொல்லி காமிச்சார். அதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1,44,000 வரும்ன்றது தான் நம்ம எல்லாரும் புரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இப்போ என்ன கேள்வி ஆக்சுவலாங்க, என்ன கேள்வின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 1,44,000 யார்ன்றதை கிளியராக பாகம் பிரித்து ஆண்டவரே காமிச்சிட்டார். இஸ்ரேலுடைய 12 கோத்திரம் சொல்லிட்டார். அது எப்படி நீங்கள் வந்து கிறிஸ்துவோடைய சரீரம் சொல்ல முடியுன்றதான் கேள்வியாக இருக்கு இப்போ, இல்லையா? அப்படின்னு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் வந்து ஒரு அடையாள பாஷைகள், அதற்கு ஒரு நேரடியான பொருள் இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். உலகத்துக்குள்ள அநேக ஊழியக்காரர்கள் அவனுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தை ரொம்ப பிரதானமாக பேசிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்னு வச்சுக்கலாம், இல்லையா? ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து ஆழமான ஆச்சரியமான உண்மைகள் ஆண்டு வச்சிருக்காரு. ஒவ்வொரு சத்தியமும் நம்முடைய இருதயத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக மாற்றுன்றதை நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா, இதெல்லாம் அடையாள பாஷைகள். இதை நிரூபிக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன பாயிண்ட்டை நிரூபிச்சலான்னு சொல்லி பார்க்குறோம். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இஸ்ரேலுடைய 12 கோத்திரம் தானே எழுதப்பட்டிருந்துச்சு. நல்லா கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய 12 கோத்திரம் யாரு? அவங்க யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா, யாருடைய பிள்ளைகள்? அவங்க எல்லாமே யாக்கோபுடைய பிள்ளைகள், இல்லையா? அப்போ ஒரிஜினலா யாக்கோபுக்கு பிறந்த 12 பிள்ளைகள் தான் 12 கோத்திரத்தார். அப்போ அந்த 12 பிள்ளைகள் 12 கோத்திரம் தான் எங்க வந்திருக்கணும்? வெளிப்படுத்தின விசேஷத்தில் வந்திருக்கணும். அது கரெக்டாக வந்திருக்குதான்றதை இப்போ நம்ம செக் பண்ணணும். ஒருவேளை அது வரல அப்படின்னா, ஆதியாமத்தில் சொல்லப்பட்ட 12 கோத்திரத்துக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட 12 கோத்திரத்துக்கும் என்ன கிடையாது? சம்பந்தம் இல்லை. அப்ப ஏதோ ஒரு உண்மைகள் உள்ள மறைச்சு வச்சிருக்கான்றதை மட்டும் என்ன பண்ணிக்கணும்னா நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்படி பார்க்கும் பார்த்தீங்கன்னா, இங்க ஆதியாமத்தில் சொல்லப்பட்ட யாக்கோபுடைய புத்திரர்கள் அவங்களுக்கு பிறந்தாங்க இல்லையா, எங்கெங்கெல்லாம் அந்த வசனங்கள் சொல்லப்பட்டுக்கின்றத இப்போ நாங்கள் டிஸ்பிளே பண்ணுறோம். அதை நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? அப்படி படிக்கும்போது இந்த சைடில் நல்லா கவனிச்சு பார்த்துக்கோங்க. அந்த பேர்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். எந்த பேர்கள்? யாக்கோபுக்கு பிறந்த 12 குமாரர்கள் பேர் கொடுக்கப்பட்டிருக்கும். என்னென்ன பேர்? ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், யோசேப்பு, பென்யமீன், தான், நப்தலி, காத், ஆசேர் சொல்லக்கூடிய ஒரு 12 பேர் இங்கே ஆதியாமத்தில் வந்திருக்கும். இதே பேர் இங்கே வந்திருக்கான்றதை நீங்களே செக் பண்ணி பாருங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும், ஆதியாம் சொல்லப்பட்ட பேரும் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லப்பட்ட பேரும் மேட்ச் ஆகாது. அப்ப ஏதோ ஒன்று என்ன ஆகும்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் மிஸ் ஆகும். அப்ப என்ன மிஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதியாமத்தில் தான் கோத்திரம் வந்திருக்கும், வெளிப்படுத்தின விசேஷத்தில் தான் வந்திருக்காது. அதுக்கு பதிலாக மனாசே கோத்திரம் வந்திருக்கும். அப்ப முதல்ல என்ன புரிஞ்சுக்கோங்க அப்படின்னா, இஸ்ரேல் கோத்திரம் சொல்லி சொன்னார் இல்லையா, அது வந்து ஆதியாம் சொல்லப்பட்ட 12 கோத்திரத்தை அடையாளப்படுத்தல. இது அடையாள பாஷைகள். அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்றது அடுத்த பதிலாக இருக்கணும். அப்ப முதல் பதில் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது யாக்கோபுடைய 12 குமாரர்கள் இல்லைன்றது முதல் பதில். இல்லைன்றது எப்படி நிரூபிச்சோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 12 குமாரர்கள் ஆதியாமத்தை எடுத்தோம், லிஸ்ட் எடுத்தோம். பார்த்தீங்களா? அந்த டிஸ்பிளேல பார்த்தீங்க இல்லையா, அந்த லிஸ்ட்டும் வெளிப்படுத்தின வச்சு சொல்லப்பட்ட லிஸ்ட்டும் மேட்ச் ஆகலை. அப்போ அது இல்லைன்றதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னா வெளிப்படுத்தின விஷயம் சொல்லப்பட்ட அந்த 12 கோத்திரத்துக்கு என்ன அர்த்தம்ன்றது அடுத்த பதில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அது மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ அடுத்து ஒரு ரெஃபரன்ஸ்க்கு உள்ள போகிறோம். அப்போது இந்த 1,44,000 அப்படின்னு சொல்கிறவங்க இஸ்ரேல் கோத்திரம் அல்ல. இதுக்கு 2வது சாட்சிகள் உள்ள போகிறோம். படிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேர் அல்லாமல் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ள கூடாது இருந்தது. பாத்தீங்களா? இந்த 1,44,000 அப்படின்றவங்க இஸ்ரேலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவங்க கிடையாது.
இவங்க பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள், பர்ச்சேஸ்ட் அவுட் ஆஃப் எர்த். அப்படின்னா இந்த பூமின்றது ஒரு பொதுவாக கொண்டு வந்துட்டார். அவங்க இஸ்ரேல் தேசத்திலிருந்து எடுத்தவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த 1,44,000 யாருன்னு சொல்லி அடுத்த ஒரு பதில் கொடுத்தாருன்னா இவங்க பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய வாய்ப்பு யாருக்கு மட்டும் கிடையாது. அதாவது அது ஒரு குரூப்பை சார்ந்து கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்துக்குமே அவர் கொடுத்த அழைப்பை தவிர இஸ்ரேல் கோத்திரத்துக்கு முதல்ல கொடுத்தார். அழைப்பை நிராகரிச்சதுனால அந்த அழைப்பு எங்க போயிடுச்சு? புறஜாதிகளுக்குள்ளும் கடந்து போச்சு. அப்ப இஸ்ரேல் மக்கள் இருந்தும் சில பேர் ஆண்டவருக்கு பின்னாடி உண்மையா வந்தாங்க. யார் மாதிரி? அப்போஸ்தலனாகிய பவுல் மாதிரி, பேதுரு மாதிரி வந்தாங்க. ஏற்றுக்கொண்டவர்கள் பின்னாடி வந்துட்டாங்க, நிராகரிச்சவர்கள் ஒரு தேசமாக வாய்ப்பு இழந்து போயிட்டாங்க. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவா சொல்லி காமிச்சார். படிக்கலாம் பாருங்க, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கு தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்கிறபடினால் இதோ நாங்கள் புறஜாதிகளுக்கு போகிறோம். பாத்தீங்களா? அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல தெளிவா எழுதி காமிச்சார். என்ன எழுதி காமிச்சார் அப்படின்னா, இந்த 1,44,000 அப்படின்றவங்க பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவர்களை தவிர பர்டிகுலர் இஸ்ரேல் தேசம் என்ன பண்ணாருன்னா ஆண்டவர் சொல்லல. அப்போ இஸ்ரேல் தேசத்துக்கும் அந்த அழைப்பு முதல்ல கிடைச்சிச்சு, அதுதான் உண்மை. ஆனால் அவங்க ஆண்டவரை நிராகரிச்சிட்டாங்க. இதை குறித்து கூட பவுல் பேசியிருக்கார். முதல்ல உங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சுன்றதை அவர் சொல்லியிருக்கார். பாருங்க, அதுல அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? உங்களுக்கு தான் முதல்ல அழைப்பு கிடைச்சது. ஒரு தேசமா நிராகரிச்சிட்டீங்க. இண்டிவிஜுவல் இருக்கக்கூடிய பவுல் மாதிரி, பேதுரு மாதிரி, பிலிப்பு மாதிரி, நாத்தானியல் மாதிரி அவங்களும் உள்ள வந்துட்டாங்க. பட் ஒரு தேசமா நிராகரிச்சிட்டீங்க, நாங்கள் புறஜாதிகிட்ட போயிட்டோன்னு சொல்லி காமிச்சார். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வசனங்களை ஏன் படித்தோம் அப்படின்னா, இந்த 1,44,000 அப்படின்றவங்க பூமியில் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்களை தவிர அது பர்டிகுலர் குரூப்புக்கு சொந்தமான விஷயங்கள் அல்லன்றதை இப்போ தெளிவுபடுத்திட்டார். அப்போ உலகத்துக்குள்ள வேத வாசிக்கக்கூடிய அநேக பிள்ளைகளும் நாங்கள் தான் 1,44,000, இல்லை நாங்கள் தான் 1,44,000, அவங்க தான் 1,44,000 அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, இந்த அழைப்பு ஓப்பன் காலிங். யார் யாரெல்லாம் ஆண்டவர் விரும்பின மாதிரி அந்த விருப்பன்றதை இன்னும் அதிகமாக அடுத்த பாகத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படி வாழ்றாங்களோ அவங்க மட்டும்தான் 1,44,000 மாற முடியுமே தவிர எல்லாரும் மாற முடியாதுன்றதை இங்கே தெளிவுபடுத்தி காமிச்சார். சரிங்களா? இது 2வது சாட்சி. அடுத்த வசனம் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். பாருங்க, அடுத்த ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இந்த 1,44,000 யாரா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா இங்க தெளிவான பதில் கொடுக்கிறாரு. யார் இவங்க? ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே அப்படின்னு சொன்னபோது இது எதை அடையாளப்படுத்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதை அடையாளப்படுத்தும்? இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா இதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு ஸ்திரீகள் உலகத்தில் கூடிய அந்த பெண் இனம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அது முற்றிலுமாக ஒரு தவறான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்படின்னா யாருமே சபையாக மாற முடியாது. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் முதற்கொண்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா தெளிவான விளக்கம் இது கொடுத்துருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா ஆதாம்ன்ற மனுஷன் விழுந்து போனார் இல்லையா? எப்படி விழுந்து போனாரு? ஒரு ஸ்திரீயின் மூலமா என்ன பண்ணாரா? விழுந்து போயிட்டார் அவரு. அப்படி விழுந்து போகும்போது எல்லா மனுக்குலமும் எதுக்குள்ள இருக்கிறாங்க? பாவத்தில் இருக்கிறாங்க. அதுதான் தாவீது சொன்னார், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னு சொல்லி காமிச்சார் இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 யோவான் ஒரு வசனம் படிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அதுல 10ஆம் வசனம். 10ஆம் வசனம். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யர் ஆக்குகிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. பாத்தீங்களா? அப்ப அநேகர் பாத்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை தவறா புரிஞ்சுக்கிறதுனால இந்த வசனங்கள்லாம் புரியாம போயிடும். எப்படி புரியாம போகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்கு தானே மரிச்சாரு, மறுபடியும் எப்படி எங்களுக்குள்ள பாவம் இருக்குன்னு சொல்ல முடியும்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. அது உண்மைதான். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய விலையேறப்பட்ட ரத்தம் தான் நம்முடைய பாவத்திலிருந்து நம்ம மீட்டு எடுத்துச்சு, சுத்திகரிச்சிச்சு. எந்த பாவத்திலிருந்து? ஆதாம் செய்த பாவத்திலிருந்து.
புரிஞ்சுங்களா? அதனால அவர் ஜீவனை கொடுத்ததுனால நாம ஜீவனுக்குள்ள போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு இல்லையா? அப்படி கிடைச்சதுனால மறுபடியும் பாவம் பண்ணலாமா? பாவம் பண்ணக்கூடாது இல்லையா? அப்படின்னா மறுபடியும் பாவம் பண்ணும்போது தான் அவர்களை கண்டிப்பாரு, உணர்த்துவாரு, தண்டனை கொடுப்பார். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆதாமுடைய பாவத்திலிருந்து மீட்டெடுத்துட்டார். என்னையிலிருந்து? என்னைக்கு கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெறுகிறோமோ அன்னைக்கு நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வாழ்க்கை தொடருது இல்லையா? தொடரும் போது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பழைய மனுஷன் நம்ம சாகடிக்கிறது நம்முடைய வேலையாக இருக்கணும். அந்த மனுஷன் என்னைக்கெல்லாம் வெளியே வரானோ அன்னைக்கு நம்ம மிகுந்த பாவம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம். இதை குறித்து கூட நம்ம டீட்டெயிலாக பின்னாடி படிக்கலாம். அப்படின்னா இதை ஏன் சொல்ல வந்தேன்னா, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே சொல்லி பார்க்கும்போது இது உலகத்தில் கூடிய பெண்களை குறிச்சோ பெண்ணினத்தை குறிச்சோ சொல்லப்பட்ட வசனம் அல்ல. அப்போ இது அடையாள பாஷை இல்லையா? அப்ப ஸ்திரீனா என்ன அர்த்தம்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய வேதத்தை பொறுத்த மட்டும் இல்லை, ஸ்திரீ அப்படின்னா சபைகளை அடையாளப்படுத்துவாங்கன்றதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். காரணம் என்னன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமாக மாறக்கூடிய பிள்ளைகளை எப்படி அடையாளப்படுத்தி காமிச்சாரு? சபை சொல்லி காமிச்சார் இல்லையா? பாருங்க, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 வசனங்கள் நம்ம படிக்கலாம். ஒன்று 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியா உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். பாத்தீங்களா? நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக ஒரு ஸ்திரீன்னு சொல்லி காமிக்கிறார். அப்ப ஸ்திரீயை எப்படி ஒப்பிட்டு பேசியிருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவரே சபையாக சரீரத்துக்கு தலையானார், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பேருமானவர். பாத்தீங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, கொலோசியர் 1:18 என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, அவரே சரீரமாக சபைக்கு தலையானவர். அந்த சபையை தான் அவருடைய மனவாட்டின்னு சொல்றார். அந்த சபையை தான் கற்புள்ள கன்னிகைன்னு சொல்றார் இல்லையா? அப்படின்னா இந்த வசனத்தை நம்ம ஏன் படித்தோம் அப்படின்னா, ஸ்திரீயை சபைக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கான்றதை இப்போ நம்ம பார்த்தோம். சரிங்களா? அதே மாதிரி உலகத்துக்குள்ள இருக்கக்கூடிய அநேக சபைகளையும் அப்படிதான் ஆண்டவர் ஒப்பிட்டு பார்த்துருக்காரு. படிக்கலாம் பாருங்க. ஏசாயா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. ஏசாயா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். பாத்தீங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க அன்புக்குரிய சகோதரர்களே. அந்நாளில் 7 ஸ்திரீகள். 7 ஸ்திரீகள்னா 7 பெண்கள் கிடையாது. ஸ்திரீனா சபையை அடையாளப்படுத்தி பேசுறாரு வேதத்துக்குள்ள இல்லையா? அப்ப இந்த இடத்துல 7 ஸ்திரீகள் சொல்லி நம்பர் 7 கொண்டு வரும்போது நம்பர் 7 ஒரு பரிபூர்ண அடையாளப்படுத்தும். அப்போ உலகத்திற்குரிய சபைகள், அநேக சபைகள் அடையாளப்படுத்தி காமிக்கிறாரு. அப்ப அந்நாட்களில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடிச்சுப்பாங்கன்னு சொல்லி காமிக்கிறாரு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்திரீனா சபைகள். அப்ப உலகத்திற்குரிய எல்லா சபைகளுக்கும் யார் தான் புருஷன்? நல்லா கவனிச்சுக்கோங்க, யார் தான் புருஷன்? அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷன் யாருன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் புருஷன். ஏன்னா நாம மனைவியா இருக்கும்போது அவர் புருஷன் தான் இருக்க முடியும். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்துல 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம், ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார் என்று சொல்ல கேட்டேன். பாத்தீங்களா? அவருடைய மனைவி அப்படின்னா அவர் தான் புருஷன், கணவன்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இன்னொரு வசனம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியா. பாத்தீங்களா? ஒரே ஒரு புருஷன் தான். அப்போ ஏசாயா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா, அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷன் யாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லையா? 7 ஸ்திரீனா எல்லா சபைகளும். அப்ப எல்லா சபைகளுக்கும் தலைவர் யாருன்னா, புருஷன் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்களாம். சொல்லிட்டு இப்ப என்ன சொல்லிட்டாருன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏசாயால 4:1 மறுபடியும் படிங்க. ஏசாயா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். பாத்தீங்களா? அப்ப உலகத்தில் கூடிய ஒட்டுமொத்த சபைகளும் அநேக சபைகள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்ன சொல்றாங்களா? நாங்க எங்களுடைய சொந்த ஆகாரத்தை நாங்க சாப்பிடுவோம், எங்களுக்கு சொந்தமா வஸ்திரம் இருக்குது, உங்களுடைய பேர் மாத்திரம் எங்க மேல இருக்குன்னு சொல்றாங்களா? நல்லா கவனிச்சுங்க வசனத்தை மறுபடியும் படிங்க.
ஏசாயா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து, பாத்தீங்களா, சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு, எங்கள் நிந்தை மட்டும் நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். பாத்தீங்களா, உங்க பேர் மட்டும் இருக்கட்டும் சொல்லுவாங்களாம். அப்ப இந்த ஸ்திரீகளுக்கு என்னன்னு பேர்? அப்போ யோசிச்சு பாருங்க. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு உலகத்துல அநேகர் இருக்கிறாங்க. அது யாரும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அப்ப அநேக சபைகள் இருக்கிறாங்க. எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, சொந்தமா உணவு வச்சிருக்கிறாங்க, உபதேசங்கள் வச்சிருக்கிறாங்க, சொந்தமா வஸ்திரங்கள், ரட்சிப்புக்குரிய காரியங்களை வச்சிருக்கிறாங்க. அப்ப இதுல நிறைய இருக்குது. சில சபைகள் பாத்தீங்கன்னா சொந்தமா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அப்போ ரட்சிக்கிறதுக்கு நீங்க இதெல்லாம் செய்யணும்னு சொல்லுவாங்க சபைகள்ல. அப்படின்னா அந்த மாதிரி யார் ஓன் டாக்ட்ரின், ஓன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் யார் வச்சிருக்காங்களோ அவங்க யாரும் கிடையாது, கற்புள்ள கன்னிகை கிடையாது அப்படின்றத தெளிவுபடுத்தி காமிச்சார். அப்போ வெளிப்படுத்தின விசேஷத்துல 14ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல நீங்க வரும்போது, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தி கொள்ளாதவர்கள் தான் 1,44,000. அப்ப ஸ்திரீகள்னா உலகத்துக்குள்ள இருக்கக்கூடிய சபைகள், அந்த சபைகள் இருக்கக்கூடிய சொந்த உபதேசம், சொந்த ரட்சிப்புக்குரிய காரியங்கள் இல்லையா? அப்ப தவறான உபதேசங்கள், அந்த உபதேசத்துல தங்களை கரைப்படுத்தாதவங்க, அந்த உபதேசத்துல மாட்டிக்கொள்ளாதவர்கள், அதுல இழுப்புண்டு போகாதவர்கள் இல்லையா? அவங்க தான் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா 1,44,000 தவிர உலகத்தில் கூட ஸ்திரீகளை பத்தி சொல்லவே இல்லை. புரிந்து கொள்ளுங்கள். சரிங்களா? அடுத்த லைன் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே. பாத்தீங்களா, கற்புள்ளவர்கள் இவர்களே, விர்ஜின் உமன்ஸ் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. 10 கன்னிகையில் ஊமை படிச்சிருக்கோம் இல்லையா? மத்த 25ஆம் அதிகாரத்துல அவங்க ரெண்டா பிரிக்கிறார் இல்லையா? புத்தி உள்ளவங்க, புத்தி இல்லாதவங்க சொல்லி பிரிக்கிறார் இல்லையா? அப்போ புத்தி உள்ளவங்க கற்புள்ள கன்னிகைகள், அந்த 10 பேர்ல 2 குரூப்பா பிரிக்கிறாரு. நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. மத்த 25ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. அங்க 10 பேர் இருப்பாங்க. அங்க 10 பேருமே கன்னிகைகள் தான். அதை 2 குரூப்பா பிரிச்சிருவாரு. ஒருத்தவங்க புத்தி உள்ளவங்க, புத்தி இல்லாதவங்க. அப்படின்னா புத்தி உள்ளவங்க தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி போறாங்க. அப்போ அந்த புத்தி உள்ள கன்னிகைகள்ட்ட என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தீவட்டி இருக்குது, அப்புறம் எண்ணெய் இருக்கு இல்லையா? அப்ப தீவட்டி எதை அடையாளப்படுத்தும்? படிக்கலாமா? சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம். சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. பாத்தீங்களா, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் சொல்லி காமிச்சார். அப்ப அந்த ஆயில் எதை அடையாளப்படுத்தும்? நமக்கு நல்லாவே தெரியும், ஆயில் வந்து பரிசுத்த ஆவியை வந்து அடையாளப்படுத்தும். அப்படின்னா ஆண்டவருடைய சத்தியமும் அவருடைய பரிசுத்த ஆவியும் யார்கிட்ட இருக்குதோ அவங்க தான் இந்த கன்னிகைகள், புத்தி உள்ள கன்னிகைகள். அவங்க தான் 1,44,000 தெளிவுபடுத்தி காமிக்கிறார். கற்புள்ள கன்னிகைகள். இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் அங்கே பேசியிருக்காரு இல்லையா? அது இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கிறோன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் அருமையான ஒரு திருமணம் நடந்துச்சு. யாருக்கு? ஈசாக்கும் அப்புறம் ரெபேக்காளுக்கும் திருமணம் நடந்துச்சு. அந்த திருமணத்தில் ஈசாக்கு வந்து பார்க்கவே இல்லை. யார் பார்க்கல? ரெபேக்காள் பார்க்கவே இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு தெரியினால வசனம் சொல்லலை. அப்போ ஈசாக்கு ரெபேக்காள் பார்க்கல. ஈசாக்கை பற்றி கேள்விப்பட்ட உடனே அவரே நினைச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வனாந்திரத்தில் போனாங்க, ஒட்டகத்து மேல பிரயாணம் போனாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து மட்டும் நினைச்சுக்கிட்டு இந்த உலகமாகிய வனாந்திரத்துக்குள்ள யார் டிராவல் பண்றாங்களோ அவங்க தான் புத்தி உள்ள கன்னிகைகள், அவங்க தான் கற்புள்ளவர்கள், விர்ஜின் உமன்ஸ் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? அடுத்த லைன். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. பாத்தீங்களா, ஆட்டுக்குட்டியானவர் எங்க போனாலும் அவங்கள பின்பற்றவங்க இவங்க தான். யார் ஆட்டுக்குட்டியானவர்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எங்க போனாலும் பின்னாடி போவாங்களாம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா லூக்கா 9ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம் சொன்னார். படிங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அடுத்ததும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பாத்தீங்களா, அப்போ சிலுவை எடுத்துக்கிட்டு ஆட்டுக்குட்டியானவர் எங்க போனாலும் பண்ணுவாங்கன்னா பின்னாடியே போவாங்க. அப்போ பின்னாடியே போன என்ன அர்த்தம்னா, அவர் வச்ச அடிச்சோடலை மட்டும்தான் பின்பற்றுவாங்க. வேற எந்த அடிச்சோடலும் இல்லைன்றது என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு பின்னாடி போறவங்க உறுதிப்படுத்துவாங்க எல்லா டைம்லுமே. பாருங்க, 1 பேதுருல 2ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம் படிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சூடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். பாத்தீங்களா, அப்போ 1,44,000 ஆட்டுக்குட்டியானவர் எங்க போனாலும் காரணம் என்ன? அவர் தான் அடிச்சுடை வச்சுட்டு போயிருக்காரு. இன்னொரு வசனம் 1 யோவான் 2:6. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடத்தப்படியே தானும் நடக்க வேண்டும்.
பார்த்தீங்களா, அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அதனால தான் பின்னாடியே போகிறதுக்கு அதான் அடையாளம் சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? இப்போ வெளிப்படுத்தும் விசேஷத்தில் அடுத்த வசனம், வெளிப்படுத்தும் விசேஷம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 1,44,000 வந்து இஸ்ரேல் ஜனம் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்றது இதெல்லாம் படித்தோம் இல்லையா? எல்லாத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் பின்னாடி போறவங்க இவங்க தான் சொல்லி காமிச்சார் இல்லையா? இஸ்ரேல் ஜனங்கள் இன்னைக்கு வரைக்கும் யாரை ஏற்றுக்கல? மேசியாவை ஏற்றுக்கல, ஆட்டுக்குட்டியானவரை ஏற்றுக்கல. அப்படின்னா இந்த 1,44,000 யாரும் கிடையாது, ஒரு தேசமா இஸ்ரேல் ஜனங்கள் கிடையாது. அப்படின்னா 1000 ஆண்டு ஆட்சியுடைய பிகினிங்கில் தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மேலே கூடிய முக்காடு நீக்கப்படும். அந்த முக்காடு கிறிஸ்துவனால் நீக்கப்படும் சொல்லி அவர் தெளிவாக சொல்றார். அப்போ இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் யாரை ஏற்றுக்கொள்ளவில்லை? மேசியாவை, ஆட்டுக்குட்டியானவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படின்னா இந்த அழைப்பு என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு தான் அவங்க வந்து மேசியாவை ஏற்றுக்கொள்வார்களே தவிர அதுக்கு முன்னாடி என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 2 வசனம் படிக்கலாமா? ரோமர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். பாத்தீங்களா, புறஜாதிக்கு இந்த அழைப்பு போயிடுச்சு இல்லையா? அந்த அழைப்புக்குள்ள வந்து 1,44,000 என்னைக்கு நிறைவடையுதோ அன்னைக்கு தான் இஸ்ரேல் என்ன பண்ணோம்னா மறுபடியும் இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் திருப்புவாரை தவிர அது வரைக்கும் கிடையவே கிடையாது. சரிங்களா? அப்போ இன்னைக்கு உலகத்துக்குள்ள இருந்து அநேகர் போய் இஸ்ரேல வந்து ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே ரட்சிங்க, ஆண்டவரே காப்பாத்துங்க, ஆண்டவரே உன்னுடைய மகிமை விளங்கட்ட ஆண்டவர், சரி நிறைய பண்றாங்க இல்லையா? இதுல எதுவுமே இப்ப நடக்காது, எதுக்குமே வாய்ப்பு கிடையாது. டைரக்டா வசனம் படிங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவருடைய மனது கடினப்பட்டது, இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. பாத்தீங்களா, அது கிறிஸ்துவனால தான் நீக்கப்படுமே தவிர வேற யாராலையும் கிடையாது. கிறிஸ்துவை அவங்க எப்ப ஏற்றுக்கொள்வார்கள் சொல்லி பாத்தீங்கன்னா அர்மகதோன் யுத்தத்துடைய முடிவுல தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்களே தவிர அதுக்கு முன்னாடி கிடையாதுன்றதையும் இங்க தெளிவுபடுத்தி காமிச்சார். புரிஞ்சுங்களா? இப்ப மறுபடியும் வெளிப்படுத்தும் சேசில 14ஆம் அதிகாரம் கண்டினியூ பண்ணுங்க. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். பாத்தீங்களா, இவர்கள் மனுஷனிலிருந்து, மனுஷன்ற கான்செப்ட் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பொருந்தும், அது இஸ்ரேல் ஜனத்துக்கு மட்டும் கிடையாது. அப்ப மனுஷனிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதல் பலனாக தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்றத சொல்லி காமிக்கிறார். மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் புரிய வைக்கிறார் இல்லையா? டைரக்டா வசனம் படிக்கணும்னா யார் இந்த முதல் பலன் படிக்கலாமா? யாக்கோபு 1:18. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். பாத்தீங்களா, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். அப்போ சத்தியம் தெரிந்த பிள்ளைகள் தான் முதற் பலன்களை தவிர வேற யாரும் கிடையாது. சத்தியம் தெரிந்து அதன்படி வாழ்ந்து ஜெயிக்க போறவங்க தான் 1,40,000 தவிர வேற யாரும் கிடையாது. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, யார் இந்த 1,40,000 சில அடையாளங்கள் இப்ப நம்ம பார்த்தோம். இஸ்ரேல் ஜனங்களும் கிடையாது, உலகத்துல பர்டிகுலர் ஒரு குரூப்பும் கிடையாது. ஒட்டுமொத்த உலகத்துக்கு அழைப்பு கொடுத்தாரு, அவங்க எப்படி வாழணுன்றதையும் சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அப்படின்னா வெளிப்படுத்துற விசேஷத்துல 7ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல இஸ்ரேல் கோத்திரம் சொல்லி சொல்லப்பட்டுச்சு இல்லையா? அப்ப என்ன கிடையாதுன்னா அது இஸ்ரேல் கோத்திரம் அல்லன்றத ஆண்டவர் புரிய வச்சார். எப்படின்னா கோத்திரங்கள் வேறுபாடுகள் இருந்துச்சுன்னு நாம் புரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னா என்ன பண்ண போறோம்னு அடுத்த பாயிண்ட்ல அந்த 12 கோத்திரம் சொல்லப்பட்டுச்சு இல்லையா? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம், அதுல என்ன உண்மை அடங்கி இருக்குது அப்படின்னு என்ன பண்ண போறோம்னா நம்ம கவனிக்க போறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள்ல 3ஆம் பாகத்துக்குள்ளாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்றதை நம்ம ரிவைஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமாக மாறக்கூடிய பிள்ளைகளுக்கு எதுவும் எண்ணிக்கை கொடுத்துருக்காரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோடான கோடி ஜனங்கள் பெந்தெகோஸ்து நாள்ல இருந்து அவருக்காக உண்மையாக வாழ்றாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவரோட கூட உட்கார்ந்து ஆளுகை செய்ய முடியாது. அப்போ அவங்களுக்கு சில தகுதிகள் என்ன பண்ணியிருக்காருன்னு ஏற்படுத்தி வச்சிருக்காரு. சில நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா லிமிட் பண்ணி வச்சிருக்காரு. இந்த நம்பரை எப்படி உறுதிப்படுத்தான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய சந்ததி உபத்திரப்படணும். அப்படி உபத்திரப்படுறவங்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1,44,000 புரிய வச்சார். அவங்களுக்கு சில பேர்கள்லாம் கொடுத்தார். மனவாட்டி, சிறுமந்தை, கற்புள்ளவர்கள், புதிய எருசலேம், மனைவி அப்படின்னு சொல்லி சில பேருக்கெல்லாம் கொடுத்தார் இல்லையா? அப்படி கொடுக்கும்போது அவங்களோட எண்ணிக்கை எவ்வளோன்றதை சொல்லி காமிச்சாரு. 1,44,000 சொல்லி காமிச்சார். அந்த 1,44,000 யாருன்னா இஸ்ரேல் கோத்திரம் கிடையாதுன்றதை நிரூபிச்சார் ஆண்டவர். அதுக்கப்புறமா ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் பின்னாடியே போறவங்க இவங்கன்னு சொல்லி காமிச்சார். அடுத்து பார்த்தீங்கன்னா இவர்கள் மனுஷனிலிருந்தும் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதல் பலன்களாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள், அவங்க தான் 1,44,000 அப்படின்னு சொல்லி காமிச்சார். அப்போ கடைசி என்ன பார்க்க
பார்க்க போகிறோம் அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7ஆம் அதிகாரத்திலிருந்து சொல்லப்பட்ட அந்த 12 கோத்திரம் அதுக்கான உண்மைகள் என்னன்றது நமக்கு தெரியணும் இல்லையா? அதை தெரிஞ்சு இந்த சபைன்ற ஒரு பாடத்தை என்ன பண்ணலாம்னா முடிக்கலாம். அது வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் தொடர்ந்து இந்த பாடங்களை ரிவைஸ் பண்ணுங்க. அவனுடைய கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. ஆமென்.